قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. நபியை சொல்லுங்க, நான் பயப்படுகிறேன், எனது ரப்புக்கு நான் மாறு செஞ்சா அந்த நாளில் கொடூரமான பயங்கரமான ஒரு வேதனை இருக்குதே, அதை நினைத்து அப்படின்னு நபியை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா இறையச்சம் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவரான அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. முன்பின் பாவங்க மன்னிக்கப்பட்டவங்க, பயம்டா என்னண்டே தெரியாதவங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, யுத்த காலங்களில் நாங்கள் யுத்தம் கடுமையாகினா முகங்கள்லாம் சிவந்தா நபியாவங்களை பக்கத்தில் போய் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அந்த அளவுக்கு பயம் தெரியாதவங்க, எதிரிகளுக்கு நபியாவங்களை விட அருகில் நின்று போராடக்கூடியவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வீரமிக்கவங்க. அதனால் மதீனாவில் பெரிய சத்தம் கேட்குது, சஹாபாக்கள்லாம் திடுக்கிட்டு எழும்புறாங்க, ஏதோ படை வந்துட்டோங்கிற பயத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழை தொங்க போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எல்லாரும் போங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு பயமே இல்லாதவங்க, மிகவும் துணிச்சலானவங்க ஒரு விஷயத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்றாங்க. எதை பார்த்து? இந்த நாள்ல அந்த கொடூரமான மகத்துவமான வேதனை இருக்குதே அதை நினைத்து. சுப்ஹானல்லாஹ், நாங்கெல்லாம் நபியாவங்களோட அளவுக்கு வீரமானவங்களா, நபியாவங்களோட அளவுக்கு துணிச்சலான பயமே தெரியாதவங்களா? இல்லை தானே. சாதாரண மனிதர்களுக்கு பயப்படுறோம், நோயை கண்டு பயப்படுறோம், இல்லாத ஒரு விஷயத்துக்கே அது இருக்குதுன்னு நினைச்சு பயப்படுறாங்க நாங்க. அப்படிப்பட்ட நாங்க ஏன் நரக நெருப்பு நினைச்சு பயப்படாம இருக்கிறோம்? அந்த மறுமை நாளை நினைச்சு நாங்க ஏன் பயப்படாம இருக்கிறோம்? இது ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? அது மட்டும் இல்ல, எந்த பாவமும் செய்யாத முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவங்க இதை சொல்றாங்கண்டா கோடிக்கணக்கான பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்க எந்த அளவுக்கு அந்த நாளை பயப்படணும், ஆனா ஏன் பயப்படாம இருக்கிறோம்? இதை நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாங்கள் உண்மையிலேயே அதை நினைச்சு பயப்படுவோம் தெரியுமா? எங்களை உள்ளத்தில் அதிகமான நம்பிக்கை இருந்தா, அதிகமான ஈமான் இருந்தா. எப்போ அதிகமாக ஈமான் இருக்கும் தெரியுமா? அதிகமாக அறிவு இருந்தா, அல்லாஹ்வை பற்றி, இந்த மறுமை நாளை பற்றி, அதில் இருக்கிற தண்டனைகளை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு கொலைகாரன் வந்து எங்கள் நெத்தியில் ஒரு கன்னை வச்சு நான் ஷூட் பண்ண போறேன்டா, நாங்கள் எவ்வளோ பயப்படுவோம். அந்த துப்பாக்கியில் தோட்டா இல்லாட்டியும் கூட அது இருக்கின்ற நம்பினாலே போதும், நாங்கள் அந்த அளவுக்கு பயப்படுவோம். எனவே நம்பிக்கை இருந்தாதான் அதை பற்றின பயம் எங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? ஒரு விஷயத்தை எவிடன்ஸோடு நாங்கள் பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக அறியும் போது, ஒரு விஷயத்தை திரும்ப 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 கேட்கும்போது தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரும். இதனால தான் அல் குர்ஆனை நாங்கள் படிக்கணும், அழைக்கிற வசனங்களுக்கான தஃப்சீர்களை தெரிஞ்சு கொள்ளணும், ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்கணும், குர்ஆனை திரும்ப திரும்ப காதால் கேட்டுக்கொண்டே இருக்கணும், சொர்க்கம் நரகம் பற்றின பயானை அடிக்கடி நாங்கள் கேட்கணும். இதே போல் இந்த வானங்கள் பூமியை பார்த்து இழைக்கிற அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுவையும் அந்த மறுமை நாள் இருக்குங்கிறத அந்த உறுதியாக யக்கீனாக எங்கள் உள்ளத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் அந்த மறுமை நாள் அந்த நரக நெருப்பை நாங்கள் பயப்படுவோம். நரக நெருப்புங்கிறது சும்மாவா? இந்த உலகத்தில் இருக்கிற சிறைச்சாலை மாதிரியா? இல்லை, இங்கே இருக்கிற தண்டனை முறையை விட கோடி மடங்கு கொடூரமான தண்டனையாக அது இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட இடத்துல கட்டி போடுறாங்க, ஃபுல்லாக சூடு, பல கோடிக்கணக்கான வருடங்களுடைய தாகம் உங்களுக்கு இருக்குது, மிக துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருக்குது, துர்நாற்றத்தை முகந்தாலே உங்களோட உயிர் பிரிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு வலியாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கொடூரமான தண்டனையை உங்களுக்கு தாரத்துக்காக வேண்டி அவங்க நெருங்கி வராங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், எவ்வளோ நாங்கள் கதறுவோம். அதெல்லாம் நல்லா சொல்லி காட்டுறான், நாங்கள் அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்போமா, எங்களை மரணிக்க வச்சிருங்க, எங்களை உயிரை போக்காட்டிடுங்கன்னு சொல்லுவோமா. கடைசியாக அதுவும் மேலாம ஒரே ஒரு நாள் இந்த தண்டனை இந்த லீவு தாங்க, இந்த தண்டனையை குறைச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுவோமாம். கடைசியாக சொர்க்கவாசியில கூப்பிட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க, சாப்பாடு கொஞ்சம் போடுங்கன்னு கெஞ்சுவோமாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நினைச்சா நாங்கள் அச்சமற்று இருக்கிறோம். அப்போ நபி அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் அஸ்வைத்து ரப்பி, இந்த ரப்புக்கு நான் மாறு செஞ்சா அந்த நாளை நினைச்சு நான் பயப்படுறேன். எனவே நான் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சு கொண்டே இருக்கிறோம். எனவே இன்றையில இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மாறு செய்ய போகும்போது இந்த எண்ணம் எங்களுக்கு வரணும். எங்களை விட இறையச்சம் உள்ள ஒருவர் அதை பயப்படுறாருன்னு சொன்னால் அதை நான் பயப்படுறதுக்கு மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன். எனவே நான் இதை செய்கிறதன் மூலம் அந்த மறுமை நாளில் தண்டனை கொடூரமாக இருக்கும். எனவே நான் அதை பயப்படுறேன், இந்த பாவத்தை நான் விட்டுறேன் அப்படின்னு நாங்கள் விடணும். இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு அடிமையின் பண்பாக இருக்குது. அல்லாஹுவை எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுகின்ற அடியார்கள் ஒருவனாகவும், அல்லாஹுவை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கின்ற அடியார்கள் ஒருவனாகவும் என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.